இங்க பேங்க் ஆஃப் பரோடா எங்க இருக்கு? தெரியலையே சார். நம்பர் 52 திருமலை பிள்ளை ரோடு. 52 ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா போய். ஆமா ஆமா. ஓகே தேங்க்ஸ். என்ன திரு உனக்கு செக் கொடுத்துட்டேன்னு பணம் போட வந்தா பேங்க காணும் சுடுகாடா இருக்கு. நேத்து இருந்த பேங்க் இன்னைக்கு இல்ல. உன் காதல் மாதிரி இது வரைக்கும் போலி செக் தான் பார்த்திருப்ப. இது பேங்கே போலி. ஏய், நாங்க கொடுத்த செக் பேங்கா பரோடா இல்ல, பேங்கா புரூடா. இவரு லவ் பண்ணுவாரா, அது வேணான்னு சொல்றதுக்கு காசு கேட்பாராம். அது என்கிட்ட சொல்றதுக்கு ஒரு ரேட்டு, என் தங்கச்சி கிட்ட சொல்றதுக்கு ஒரு ரேட்டு. டிசைன் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா, நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போமா? அது கூட பரவாயில்லைங்க. ஆட்டோக்கு 100 ரூபா வாங்கினா பாருங்க, அதை நினைச்சு அடுத்த ராத்திரி நான் அழுதுருக்கேன் தெரியுமா? எனக்கே பிளாக்மெயிலா? டேய், நான் பிறக்கும் போதே பிசினஸ் மேன். நீ கணக்கை எழுதிட்டு ஆன்சர் போடுவேன். நான் ஆன்சர் போட்டுதான்டா கணக்கே எழுதுவேன். 15 கிலோ எலும்பு 10 கிலோ சதையை வச்சு ஆட்டமா போடுற, இத்தோட நிறுத்திக்கோ. இல்ல இங்கே ஒரு கேவலமான இடமா பார்த்து புதைச்சிடுவேன். நான் பாக்குறது தான் ஹை கிளாஸ். இறங்கனேன்னு வை, உன்னை விட லோ கிளாஸ். ஓகே பாஸ், உங்க சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. ஆனா வெறும் சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எது செட்டில்மெண்ட் பாஸ்? செட்டில்மெண்ட். பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லு. பொருள் உங்களது பாஸ், வெளியே நீங்களே சொல்லுங்க. ஒரு 2 லட்சம். என்னது 2 லட்சமா? காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா? ஏன் குரு சார், காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5 10ன்னு ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 1/2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னா அவனம்லாம் அசிங்கமா பாப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனை எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான். திரும்பி பார்த்தா போலீஸ், கேட்டா ஈவ் டீசிங்பான். அந்த கேஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அந்த பொண்ணு, சி பொறுக்கி ராஸ்கல் நாயே, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே சேர்த்து திட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு மனசுல உக்காந்து அவ வாயாலியா ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு, இனிமே நீ தான் என் உயிரு, மத்தவங்க எல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு. கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும். தண்ணியா குடிங்க குடிங்க. கேக்குற உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு, அலையிற எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும்.